இன்னைக்கு நம்ம கூட கலந்துரையாட முதல்வர் ஸ்டாலின் ஐயா நம்ம கூட இருக்காரு. மக்கள் பிரதிநிதியா நான் அவர்கிட்ட கேள்விகளை கேட்க போறேன். அவர் என்ன பதில் சொல்வாருன்னு மக்கள் அவளோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க. வாங்க கேள்விகளுக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. கேள்விகளுக்குள்ள போலாமா? அப்படியா? ஸ்கிரிப்ட் எடுத்துறேன். ஆரம்பிக்கலாமா? எப்ப பார்த்தாலும் கூட்டணி கட்சியோட சேர்ந்துதான் தேர்தல்ல குதிக்கிறீங்க. திமுகவுக்கு தேர்தல்ல தனிச்சு போட்டியிட தைரியம் எப்ப ஐயா வரும்? அப்படியா? டேக் டைவர்ஷன்மா. மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைச்சு மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல 2021 தேர்தல்ல நாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஜிஎஸ்டி சட்ட திருத்தத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வாக்குறுதி என்னாச்சு? டேக் டைவர்ஷன். ரேஷன் கடைகள்ல கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும்னு சொன்னீங்க. அதே நேரத்துல உளுந்தம் பருப்பெல்லாம் மீண்டும் வழங்கப்படும்னு சொன்னீங்க. எப்ப வழங்குவீங்க ஐயா? டேக் டைவர்ஷன். எடப்பாடியார் ஆட்சி காலத்துல ஒரே வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தாங்க. ஆனா உங்க ஆட்சி காலத்துல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிகளை கூட நீங்க கொண்டு வரல. இது ஏன் ஐயா? டேக் டைவர்ஷன். திமுக அமைச்சர்கள் பல பேர் மேல பல ஊழல் முறைகேடுகள் புகார்லாம் இருக்கு. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி ஐயா நீங்க நல்லாட்சி கொடுக்க முடியும்னு நம்புறீங்க? டேக் டைவர்ஷன். டேக் டைவர்ஷன். டேக் டைவர்ஷன். டேக் டைவர்ஷன். எந்த கேள்வி கேட்டாலும் டேக் டைவர்ஷன் சொல்றீங்க. என்ன பழக்கம்யா இது? இந்த பழக்கத்தை எப்ப மாத்த போறீங்க? இல்லம்மா, ஸ்கிரிப்ட்ல அதுதான் இருக்கு. டேக் டைவர்ஷன். ஆனா ஒண்ணு ஐயா, நீங்க இந்த பழக்கத்தை மாத்துற மாதிரி தெரியல. நாங்க உங்க ஆட்சியை மாத்தினாதான் இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். டேக் டைவர்ஷன்மா.